வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் நேம் த போர்ட்ரேட் ஆஃப் அன் லேடி. இட் வாஸ் ரிட்டன் பை குஷ்வந்த் சிங். இப்போ இந்த ஸ்டோரியில் ஒரு கிராண்ட் மதருக்கும் கிராண்ட் சன்னுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம குஷ்வந்த் சிங் தான் ஆத்தர். அவரோட பாட்டி தான் இந்த கிராண்ட் மதர். மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு உமன். அப்போ ஃபஸ்ட்டு நரேட்டர் இல்லாட்டின்னு ஆத்தர் நம்ம குஷ்வந்த் சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க கிராண்ட் மதர் வந்து எல்லாரோட கிராண்ட் மதர் மாதிரி ஒரு ஓல்ட் லேடி. ஷீ ஹேட் பீன் ஓல்ட் அண்ட் wrinkled ஃபார் 20 years that I had known her. அப்போது ஆத்தர் பிறந்தப்பே அவங்க பாட்டி ஆகிட்டாங்க. அப்போது ஆத்தர் அப்போ இருந்து இப்போ வரைக்குமேவும் அவங்க பாட்டி வந்து 20 வருஷமாக ஓல்டாகவும் wrinkledனா சுருக்கமாகவும் தான் இருந்திருக்காங்க. People said that she had been once young and pretty and had even had an husband. அப்போது அவங்கள சுற்றி இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்தரோட பாட்டி வந்து ஒரு காலத்தில் யங்காகவும் ப்ரிட்டியாகவும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு ஆத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். நம்ம ஆத்தர்னால அதை நம்பவே முடியல. மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் அபவ் த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். அப்போது குஷ்வந்த் சிங்கோட கிராண்ட்ஃபாதர் அவரோட ஃபோட்டோ வந்து ட்ராயிங் ரூமில் இருக்க அந்த மேண்டில் பீஸ்னால் ஃபயர் பிளேஸு, வீட்டுக்குள்ளே குளிர் காயறதுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த மேண்டில் பீஸ்க்கு மேலே அவங்க தாத்தாவோட போர்ட்ரேட் இருந்திருக்கு. ஹி வோர் அ பிக் டர்பன் அண்ட் அ லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ். குஷ்வந்த் சிங்கோட தாத்தா அந்த ஃபோட்டோவில் பெரிய டர்பன் கட்டியிருக்காரு. அதே மாதிரி லூஸான காஸ்டியூமில் ஒரு கிளாத் போட்டிருந்துருக்காரு. His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அப்போ அந்த ஃபோட்டோவில் அவரோட செஸ்ட் பகுதி ஃபுல்லாமேவும் அவரோட ஒயிட் லாங் பியர்டு அந்த தாடியால் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி அவரை பார்த்தாங்கன்னா ஒரு 100 வயசு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஓல்டாக இருக்கார் அவங்க தாத்தா. He did not look the sort of person who would have a wife or children. அவரை பார்த்தா அவருக்கு ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் he looked as if he could have only lots and lots of grandchildren. அவரை பார்த்தா நிறையா பேரம்பேத்தி இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னு எல்லாம் நம்பவே முடியல அவரால். As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. அப்போ நம்ம ஆத்தருக்கு வந்து அவங்க கிராண்ட்மா வந்து ஒரு காலத்தில் யங்காக ப்ரிட்டியாக இருக்காங்கன்ற அந்த ஒரு தாட்டை ஆல்மோஸ்ட் ரிவால்ட்டிங்னா ஒரு கான்ஃப்ளிக்டாக அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஷி ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் த கேம்ஸ் ஷி யூஸ் டு பிளே அஸ் அன் சைல்டு. அவங்க பாட்டி எப்பயுமேவும் அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டாங்கன்னு எல்லாமே நம்ம ஆத்தர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. That seemed quite abrupt and undignified on her part. அதாவது இட் சீம்டு, அப்போ அந்த அவங்க சொன்னதெல்லாம் கேட்டால் ஆத்தருக்கு எப்படி இருக்குன்னா, அப்ரப்ட் அப்படின்னா அன்ஃபிட், அன்சூட்டபிள். அதாவது அவங்க பாட்டி சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை, அவங்க போய் அப்படி விளையாட முடியுன்ற மாதிரியும். அன்டிக்னிஃபைட்னா ஒரு மாதிரி அன்அக்செப்டபிள். அவரால் ஒரு ஃபூலிஷ்னு சொல்லலாம். அவருக்கு அவங்க பாட்டி சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு சூட் ஆகாமல் ஒரு மாதிரி ஃபூலிஷாக தெரியுது அவங்க சொல்கிறது எல்லாமேவும். அண்ட் we treated it like the fables of prophets she used to tell us. அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுக்கதைலாம் சொல்லுவாங்கள்ல பெரிய ஞானி அவங்கெல்லாம், அந்த மாதிரி சும்மா பாட்டி சொல்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக தான் அவர் எப்பயுமே ட்ரீட் பண்ணுவார். She had always been short and fat and slightly bent. அவங்க பாட்டி எப்பயுமே கொஞ்சம் ஷார்ட்டாக லைட்டாக வெயிட் போட்டு பென்ட்டானால் குனிஞ்சு தான் எப்பயுமே கூன் போட்டு இப்படி குனிஞ்சு தான் பெண்ட் பண்ணி தான் நடப்பாங்க. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. வயசானவங்கனால அவங்க ஃபேஸ் எல்லாமே wrinklesனால் அந்த மாதிரி சுருக்கமாக வந்துருச்சு. No, we were certain she had always been as we had known her, old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for the 20 years. அப்போது ஆத்தருக்கு வந்து அவங்க பாட்டியை அவர் பிறந்தப்ப இருந்து இந்த 20 வருஷமாக பார்க்குறப்போ அவங்க பாட்டி வயசாகிட்டே இருக்க மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டி சேம் ஏஜில் ஒரே மாதிரி தான், ரொம்ப வயசான ஸ்டேஜில் தான்
அவங்களுக்கு வந்து சேம் ஏஜ்லேயே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆத்தருக்கு ஃபீல் ஆகுது அவங்க பாட்டியை 20 வருஷம் பார்த்ததுக்கப்புறமும். ஷீ குட் நெவர் ஹேவ் பீன் ப்ரிட்டி பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அப்போ ஆத்தர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவங்க பாட்டி ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாலாம் இல்லை, பட் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. She hobbled about the house in a spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. அப்போ ஷீ ஹாபிள்னா ஒரு மாதிரி தடுமாறி அவங்க வீட்டுக்குள்ளேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி காஸ்டியூம் போட்டிருப்பாங்கன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட், அதாவது ஃபுல் ஒயிட்டு, எந்த ஒரு கரையுமே இல்லாமல் ஒரு ஒயிட் காஸ்டியூமில் ஒரு ஹேண்டு வந்து அவங்களோட இடுப்பில், வேஸ்ட்னா இடுப்பில் அவங்க ஸ்டூப் அப்படின்னா பெண்ட், அப்போ அவங்க பெண்ட் பண்ணி தான் நடப்பாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்க்காக ஒரு கையை வந்து அவங்க ஹிப்லையும் இன்னொரு கையை வந்து ரோசரி அப்படின்னா ஜபமாலை, அந்த ப்ரே பண்ணுறவங்கெல்லாம் கையில் ஒரு மாலை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் இருக்க பீட்ஸ் அப்படியேவும் மவுத்தில் ப்ரே பண்ணிகிட்டேவும் அந்த பீட்ஸை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கையில் வந்து அந்த பீட்ஸை மூவ் பண்ணிகிட்டே கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு கையை வந்து அவங்க ஹிப்பில் வந்து பேலன்ஸ்க்காக வச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டி. ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட் அன்டைட்லி ஓவர் ஹர் பேல் அப்படின்னா லைட் இன் கலர் பக்கர்டு ஃபேஸ் அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் அன் இன்னாடியபிள் ப்ரேயர். அவங்க பாட்டி எப்பயுமேவும் நடந்துட்டேவும் அவங்க லிப்ஸ் எப்பயுமேவும் ஒரு இன்ஆடியபிள்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப சத்தம் போட்டு ப்ரே பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு மொனோட்டோனஸ் வேல வந்து மெதுவாக அந்த இன்ஆடியபிளில் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க, மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க அவங்க பாட்டி எப்பயுமேவும். Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains. அப்போது அவங்க பாட்டி எப்படி கம்பேர் பண்ணுறாரு அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா, நம்ம வின்டர் சீசன்லலாம் மலை உச்சியில் ஸ்னோ ஃபால் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே, மவுண்டைன் லேண்ட்ஸ்கேப் பார்த்தாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பாட்டி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. An expanse of pure white serenity, breathing peace and contentment. Contentment அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பீஸ்ஃபுல்லாக, அந்த மாதிரி அவங்க பாட்டி வந்து எப்பயுமே அந்த ஒயிட் காஸ்டியூமில் நிம்மதியாக சுவாசிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த மந்திரத்தை சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னோடய பாட்டியும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென்ட் டு லிவ் இன் த சிட்டி. அப்போது நம்ம குஷ்வந்த் சிங்கோட அம்மா அப்பா வந்து சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம ஆத்தரை வந்து அவங்க பாட்டி கூட கிராமத்துலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டி கூட தான் இருந்திருக்காரு. ஷீ யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் த ஸ்கூல். அப்போ அவங்க கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் ஆத்தரை வெள்ளனா எழுப்பி விட்டுட்டு அவரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. She said her morning prayer in a monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get it know by heart. அப்போது அவங்க எப்பயுமேவும் ஆத்தரை வந்து குளிக்க வைக்கிறப்பையும் சரி, ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கப்போ எப்பயுமேவும் ஒரு இன்ஆடியபிள் ப்ரேயர், அவங்க லிப்ஸ் எப்பயுமே ப்ரேயரில் மூவ் பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து மார்னிங் ப்ரேயரை வந்து பாடிகிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம அப்படி பாடிகிட்டே இருக்காங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து அதை லிசன் பண்ணி மனசளவில் புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அவரும் லிசன் பண்ணி கற்றுப்பார் அதை அப்படின்னு சொல்கிறதுக்காக எப்பயுமே பாடிகிட்டே தான் இருப்பாங்க. ஐ லிசன்டு, நம்ம ஆத்தரும் அதை லிசன் பண்ணியிருக்காரு அவங்க பாடுறதெல்லாம். பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர்டு டு லேர்ன் இட். அப்போ நம்ம ஆத்தர் வந்து நம்ம பாட்டி சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். எதுக்காகனா அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வாய்ஸ் வந்து ஆத்தருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக அந்த மார்னிங் ப்ரேயர் எல்லாத்தையுமே கேட்பாரே தவிர என்றைக்குமேவும் அதை லேர்ன் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் லிசன் பண்ணதே கிடையாது. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk. அப்போது அந்த மாதிரி அவரை குளித்து கிளப்பி விட்டதுக்கப்புறம் அவருக்கு ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணுறாங்க. எப்படின்னா அவரோட உட்டன் ஸ்லேட், அந்த ஸ்லேட்டை வந்து ஃபெட்ச்னா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அது கூட எல்லோ சாக் அவர் படித்து எழுதுறதுக்கு சாக் பீஸ் எடுத்து வச்சு ஒரு டைனி எர்த்தன் இங்க் பாட், அதுக்கப்புறம் ரெட்
பென், ஒரு டை அது எல்லாமே எடுத்து ஒரு பண்டிலாக கட்டி வச்சிடுறாங்க அவங்க பாட்டி. என்னென்ன 4 விஷயம். அவங்க ஸ்லேட்டு, அதுக்கடுத்து எல்லோ சாக்கு, ஒரு டைனி எர்த்தன் இங்க் பாட்டு, அப்புறம் ரெட் பென், இது எல்லாத்தையுமே எடுத்து டை பண்ணி ஒரு பண்டில் மாதிரி போட்டு வச்சிடுறாங்க. அதை வந்து நம்ம ஆத்தர்கிட்ட ஹேண்ட் இட் டு ஹிம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் அ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட். அப்போ காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்க ஒரு சப்பாத்தி, அதே மாதிரி அதில் லைட்டாக அவங்க கிராண்ட்மா வந்து பட்டரும் சுகரும் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. வி வென்ட் டு ஸ்கூல். ஷி கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்தீஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். அப்படின்னா ஸ்டேல் அப்படின்னா ஓல்டாக ஒரு மாதிரி ரொம்ப பழைய சப்பாத்தி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தீஸ் எல்லாமே அவங்க பாட்டி குஷ்வந்த் சிங்கை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்குன்னா, அந்த வில்லேஜில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து அந்த சப்பாத்தி எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் மை ஸ்கூல் வாஸ் அட்டாச்டு டு த டெம்பிள். அப்போ கிராண்ட்மா எப்பயுமேவும் அவங்க கிராண்ட்சன் நம்ம ஆத்தர் கூட ஸ்கூலுக்கு ஒரேதாக தான் போவாங்க. ஏன்னா ஸ்கூலும் அந்த ஊரில் இருக்க அந்த கோயிலுமே அட்டாச்சாக தான் இருக்கும். அப்போது நம்ம ஆத்தரை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க பாட்டி பக்கத்தில் இருக்க அந்த கோயிலில் இருந்து ப்ரேயர் எல்லாம் முடித்து நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனேவும் குஷ்வந்த் சிங்கை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. த ப்ரீஸ்ட் taught us the alphabets and the morning prayer. அப்போ அந்த ப்ரீஸ்ட் இருப்பாங்கல்ல, நம்ம குஷ்வந்த் சிங்கோட டீச்சர்னு சொல்லலாம், இல்லாட்டினா அந்த கோயிலில் இருக்க ப்ரீஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேயர் அவங்க பாட்டி பாடிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மார்னிங் ப்ரேயரையுமே அப்புறம் பேசிக் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. while the children sat in the rows on either side of the veranda singing the alphabet or the prayer in the chorus. அப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த வராண்டாவில் இல்லை காரிடரில் லெஃப்ட் சைடு ஒரு ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணி இந்த சைடு ஒரு குரூப்பாகவும் இந்த சைடு ஒரு குரூப்பாகவும் எல்லாம் உட்காந்து அவங்க சொல்கிறத லிசன் பண்ணி ஒரு கோரஸில் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மை கிராண்ட் மதர் சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். அப்படின்னா வேதங்கள் எல்லாமே அவங்க பாட்டி உள்ளே உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க கோயிலுக்குள்ளே. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட். அப்போது இந்த பையனுக்கும் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க பாட்டியும் எப்போ வேதங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் வீட்டுக்கு ஒரே தான் கிளம்பிடுவாங்க. வி வுட் வாக் பேக் டுகெதர். ஒரே தான் கிளம்பிட்டாங்க. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். அப்போது இவங்க விட்டுட்டு கிளம்புறப்போ அந்த டெம்பிளோட டோரில் அந்த டெம்பிள் கிட்டேவும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேல் சப்பாத்தீஸ்க்காக வந்து இவங்க 2 பேரையும் மீட் பண்ணும். தே ஃபாலோட் அஸ் டு த ஹோம் growling and fighting with each other for the chapatis we threw to them. அப்போது அந்த நாய் எல்லாமே இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இவங்க கூட வீடு வரைக்கும் போகும். ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்போ க்ரௌலிங்னா ஒரு மாதிரி நாய் ஒரு சண்டை போடுறப்போ உரிமிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியுமே அந்த ஸ்டேல் சப்பாத்திக்காக சண்டை போட்டுட்டேவும் இவங்க கூடவும் அந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டே வந்துடும். மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் வென் மை பேரண்ட்ஸ் வேர் கம்ஃபர்டபுளி செட்டில்டு இன் த சிட்டி. அப்போது நம்ம ஆத்தரோட பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருந்துகிட்ருக்காங்க. தே சென்ட் ஃபார் அஸ். தட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போது இப்போ என்ன ஆகுது, இவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. கிராண்ட்மாக்கும் கிராண்ட்சன்னுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் நடுவில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மாவையும் சரி ஆத்தர் கிராண்ட்சன்னையும் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அப்போது இவங்க சிட்டிக்கு போனதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மதருக்கும் கிராண்ட்சன்னுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கேப் ஆகிடுது. மாதிரி அட்டாச்சாக இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு இது. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the street and she took to feeding sparrows in the courtyard of our city house. அப்போ இப்போ என்னென்னு பார்க்குறீங்கன்னா, அவங்க சிட்டிக்கு போனதுக்கப்புறமுமே கிராண்ட்மாவும் கிராண்ட்சன்னும் ஒரே சேம் ரூமில் தான் இருக்காங்க. ஆனாலுமேவும் கிராண்ட் மதர் வந்து நம்ம ஆத்தர் கூட ஸ்கூல் வரைக்கும் போக முடியல. நம்ம வில்லேஜில் இருக்கிறப்ப தினமும் அவரை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி சிட்டியில் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஆத்தர் வந்து ஸ்கூல் பஸ் வீட்டிலேருந்தே பிக்கப் பண்ணிக்கிறோம். மோட்டர் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போவாராம். அதே மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸுமே இல்லை. அதனால் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோர்ட்யார்டில் அவங்க வீட்லேயும்
பால்கனியில் எங்கேயாவது டெரஸில் ஸ்பேரோஸ்ன்னு அந்த குருவிங்கெல்லாம் வரும்ல, அதுக்கு ப்ரெட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன துண்டு துண்டாக தூக்கி போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பாட்டி. அப்போது ஆத்தர் இங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. பாட்டிக்குமான கிராண்ட் சன்னுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாயிரும். ஈவன் தோ தே வேர் இன் த சேம் ரூம். as the years rolled, வருஷங்கள் போக போக by we saw less of each other. அப்போ அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதே போக போக குறைய ஆரம்பிச்சிருச்சு. For some time she continued to wake me up and get me ready for the school. When I came back she would ask me what the teacher had taught. அதாவது அவங்க பார்த்துக்கிறதே கம்மியாயிருச்சு. சம்டைம்ஸ் வந்து அவங்க பாட்டியே காலையில் எழுப்பி விட்டு வேறு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்களாம். ஸ்கூலுக்கு வேறு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி டீச்சர் என்ன நடத்துனாங்க அப்படின்னு அவங்க பாட்டி கேட்பாங்களாம். I would tell her English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes principle and the world being round etc. அப்போ நம்ம ஆத்தர் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எல்லா வேர்ட்ஸுமே இருக்குமா. வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடத்துனாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவர் வெஸ்டர்ன் சயின்ஸ் பற்றி, அது எப்படி அந்த லேர்னிங், லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், இது எல்லாத்தையும் பற்றி, அந்த வேர்ல்ட் பீயிங் ரவுண்ட், உலகம் ஏன் ரவுண்டாக இருக்குது அப்படின்னு எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி அவர் என்னென்ன ஸ்கூலில் லேர்ன் பண்ணுறாரோ அதெல்லாம் அவங்க பாட்டிகிட்ட வந்து சொல்லுவார். திஸ் மேடர் அன்ஹாப்பி. ஆனால் அவங்க பாட்டி இதிலலாம் சந்தோஷமாகவே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த சிட்டியில் கற்றுக் கொடுக்குற இந்த நாலேஜ் வந்து பெருசாகவே இல்லை. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். அப்போது அவங்களுக்கு இன்னொன்று என்ன ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நம்ம ஆத்தருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக. ஷீ டிட் நாட் பிலீவ் இன் திங்ஸ் தே டாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட். அப்போது அவங்க பாட்டி வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நம்ப மாட்றாங்க. அது வந்து முக்கியமானது இல்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டி கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி she was distressed that there was no teaching about God and the scriptures. அப்போ அவங்க பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுளை பற்றியும் இல்லாட்டினா ஸ்கிரிப்சர்ஸ்னால் வேதங்கள் பற்றி எதுவுமே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக, எமோஷ்னலாக இல்லை மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஒன் டே ஐ அனௌன்ஸ்டு தட் we were being given music lessons. She was very disturbed to hear music had lived association. It was the monopoly of harlots and beggars and not meant for gentlefolk. அப்போ ஒரு நாளைக்கு ஆத்தர் ஸ்கூலில் வந்து மியூசிக் லெசன் போயிட்டுருக்கு. அதை வந்து வீட்டில் சொன்னப்போ அவங்க பாட்டி அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, மொனோபொலி ஆஃப் ஹார்லட்ஸ் அண்ட் பெகர்ஸ், இது வந்து ஒரு ஜென்டில் ஃபோக், அவங்க ஊரில் கற்றுக்கிட்ட மாதிரி அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி சாங் இல்லை, நம்ம கற்றுக்கிறதுக்கானது இல்லை, இது சும்மா ரொம்ப இந்த பெக்கர்ஸு அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறது, அந்த மாதிரி மியூசிக்கோட அந்த ஸ்கூலில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப இழிவாக இருக்குன்ற அளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ், அந்த வேதங்கள் ஸ்கிரிப்சர்ஸில் இருந்த மியூசிக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி, இட் வாஸ் நாட் மீன் ஃபார் ஜென்டில் ஃபோக்குலாம் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. She said nothing but her silence meant disapproval. She rarely talked to me after that. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ரொம்ப சைலண்ட்டாக, இதில் எதுவுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் அது மாதிரி அவங்களே லைட்டாக பேரனை விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க குஷ்வந்த் சிங் கிட்ட பேசுகிறதே ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கு. When I went up to university, I was given a room of my own. அப்போது நெக்ஸ்ட்டு ஆத்தர் யூனிவர்சிட்டி போயிட்டார் படிக்கிறதுக்கு. அப்போது ஆத்தருக்குன்னே தனி ரூம் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நாள் பாட்டி கூட தான் ரூமில் இருந்தார். த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்னா broken. இப்போ வந்து அவங்க பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வேறு ரூமுக்கு போனோடனே டோட்டலாக கட் ஆகிடுச்சு. மை கிராண்ட்மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன். அப்படின்னா செக்லூஷன் மீன்ஸ் அலோன், தனிமை, வித் ரெசிக்னேஷன். அப்போது அவங்க வந்து தனிமையை வந்து ஆமாம் சரி அப்படின்ட்டு அவங்க பதவி இவ்வளோ நாள் எப்படி பேரனை பார்த்துக்கிட்டாங்க, இப்போ அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்களேவும் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மீனிங். அதாவது
போதும் அப்படின்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து லைட்டாக பின்வாங்கி பேரண்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்காங்க. ஊரில் இருந்த மாதிரி அவனை ஒரு நல்லா பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அது எதுவுமே இங்கே இல்லாதனால பாட்டியும் லைட்டாக தனிமைக்கு வந்துடுறாங்க. ஷீ ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிவன். அப்போ பாட்டி எப்பயுமே ஸ்பின்னிங் வீல்னால் அந்த நம்ம தறி நெய்வோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் வீலில் இருந்து அவங்க பாட்டி அந்த வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வீல் சுற்றி மோஸ்ட்லி அந்த வீலை விட்டு யார்கிட்டையாவது பேசணும்னு வர்றதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவங்க பாட்டி எப்பயுமே உட்காந்து ஸ்பின்னிங் வீலில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷீ சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர். அப்போது காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிற வரைக்குமே ஸ்பின்னிங் வீலில் உட்காந்து அவங்க ப்ரேயர்ஸை மட்டும் சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. மற்றபடி யார்கிட்டையுமே அவ்வளோ இன்ட்ராக்டிவாக பேசலாம் மாட்டாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன்னா மத்தியானத்துக்கு மேலே மட்டும் ஷீ ரிலாக்ஸ்டு ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். அவங்க வீட்டுக்கு வர அந்த குருவி ஸ்பேரோஸ்க்கு எல்லாத்துக்குமே பிரெட்ஸ் போடுவாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்காக மட்டும் ஆஃப்டர்நூனில் அந்த ஸ்பின்னிங் வீலை விட்டு எந்திரிச்சு கோர்ட்யார்டில் போயிட்டு அந்த ஸ்பேரோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அவங்க பாட்டி. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirpings. அப்போது அந்த மாதிரி வெரண்டா இல்லை கோர்ட்யார்டில் போய் அவங்க பாட்டி அந்த பிரெட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு அங்கே இருக்க குருவிங்க எல்லாம் போகிறப்போ நிறையா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாமே அவங்கள சுற்றி இருந்து சர்ப்பிங்ஸ்னால் அந்த சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்கள சுற்றி ஒரு நல்ல அந்த பேர்ட்ஸ் கத்திகிட்டேவும் நல்ல சந்தோஷமாக சாப்பிடும். Some came and perched on her legs, others on her shoulders. அப்போது ஒரு சில அந்த குருவி எல்லாம் அவங்க காலில் உட்காந்துருக்கும், அவங்க ஷோல்டரில் உட்காந்துருக்கும். சம் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட், அவங்க ஹெட்லேயுமே ஒரு சில பேர்ட்ஸ் உட்காந்துருக்கும். ஷீ ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தெம் அவே. அப்போது அந்த மாதிரி குருவி அவங்கக்கிட்ட இருக்கிறப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை எப்பயுமே போ அப்படின்னு பற்றி விடாமல் அதுக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க. It used to be the happiest half hour of the day for her. அப்போ அவங்க அந்த டேயில் அந்த கொஞ்ச நேரம்தான் அவங்க பாட்டிக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற நேரம். When I decided to go to abroad for further studies. இப்போ நம்ம ஆத்தர் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகிறாரு. I was sure my grandmother would be upset. அப்போ ஆத்தருக்கு கன்ஃபார்மாக தெரியுது அவங்க பாட்டி இதனால ரொம்ப அப்செட்டாக சேடாக இருப்பாங்கன்னு. I would be away for 5 years and at her age one could never tell. அப்போது எப்படியுமே ஆத்தர் அப்ராட் போயிட்டாருன்னா ஒரு 5 வருஷம் அங்கே தான் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். I would be away for 5 years and at her age one could never tell, but my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. அப்போது அந்த பாட்டி அவங்க வயசில் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. அப்படி அவங்க அனுப்புறது அளவுக்கெல்லாம் அவங்க யாருமே அவ்வளோ ஓல்ட் ஏஜ் ஆனவங்க பண்ண மாட்டாங்க. பட் அவங்க கிராண்ட்மதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக அழுதுட்டெல்லாம் இல்லாமல் அவரை ரயில்வே ஸ்டேஷனில் அனுப்பி வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க அவங்க பாட்டி. ஆனால் அவங்க அவர்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, எந்த ஒரு எமோஷனுமே அவங்ககிட்ட ஷோ பண்ணலை அவங்க பாட்டி பேரண்ட்டை. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் அ ப்ரேயர், ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் த ப்ரேயர். அவங்க லிப்ஸ் எப்பயும் போல் அந்த இன்னாடியபிள் ப்ரேயரை சொல்லிகிட்டே இருந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க மைண்ட் ஃபுல்லாக ப்ரேயர்லேயே லாஸ்ட்னா அதிலே மூழ்கிட்டாங்க ஃபுல்லாக. ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. நம்ம சொன்ன மாதிரி ஒரு கையில் அந்த ரோசரி ஜெபமாலையை வச்சு ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. சைலண்ட்லி ஷீ கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ சியரஸ் த மோஸ்ட் மாய்ஸ்ட் இம்ப்ரெட்டஸ் பெர்ஹாப்ஸ் தட் லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். அப்போது அப்படி இருக்கிறப்போ அவங்க பாட்டி சைலண்ட்டாக பேரனோட நம்ம ஆத்தரோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க ஒரு அது மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் கிளம்பிடுறாரு. ஆனால் ஆத்தருக்கு அது எப்படி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னா, இதுதான் ஒரு லாஸ்ட்டு சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ் தான். அவங்க பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற ஒரு லாஸ்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இதாக தான் இருக்கும்.
அது வந்து ஒரு மாய்ஸ்ட் இம்ப்ரிட்னா ஒரு நல்ல வார்மான ஒரு அன்பான இம்ப்ரிண்ட் அப்படின்னா ஒரு அடையாளம் மாதிரி அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ கேம் பேக் ஹோம். அப்போ 5 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆத்தர் வீட்டுக்கு வர்றாரு. அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். அப்போ அன்றைக்கும் பாட்டி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பேரனை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாம் வீட்டுக்கு. ஷீ டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். அப்போ அவர் சொன்ன மாதிரி அவங்க பாட்டி வயசான மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வயசாகிட்டு இல்லாமல் அந்த 20 வருஷம் ஒரே வயசில் அந்த ஏஜ்லேயே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு. ஷீ ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். இன்னமும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரமே இல்லை. அண்ட் வைல் ஷீ கிளாப்ஸ்ட் மீ இன் ஹர் ஆர்ம்ஸ் ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அப்போது அவங்க பாட்டி பேரனை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ஆர்ம்ஸில் இருக்கிறப்போ அவரால் அவங்க இன்னமும் ப்ரேயரை சொல்லிகிட்டே இருக்கிற சத்தத்தை கேட்க முடியுது. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ். அப்போது பேர் 5 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறமேவும் அந்த ஃபஸ்ட் டே கூட அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா, அவங்க அந்த ஸ்பேரோஸ் அந்த குருவிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கள்ல, அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. whom she fed longer and with frivolous rebukes. அப்போ அந்த குருவிங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறப்போ தான் அவங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இன் த ஈவினிங் அ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். அப்போது சாயங்காலம் ஆயிடுச்சு, அன்றைக்கி பேரை வந்தாச்சு. ஈவினிங் டைமில் ஒரு லைட்டாக அவங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஷீ டிட் நாட் ப்ரே. அவங்க எப்போயுமே ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க லிப்ஸ் எப்போயுமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு இன்னாடியபிள் ப்ரேயரில். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் அவங்க ப்ரே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஷீ கலெக்டட் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா உமன்ஸையுமே கூட்டிகிட்டு வச்சு காட் ஆன் ஓல்ட் ட்ரம்ப் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். ஒரு பழைய ட்ரம் எடுத்து அந்த ட்ரம்ஸை வாசிச்சுட்டேவும் எல்லாமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் செவரல் ஹார்ஸ் she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. அப்போ அவங்க பாட்டி ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அந்த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் அந்த மாதிரி அந்த டாப்பிக்கில் சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. we had to pursued her. பர்சியூட்னா ஃபோர்ஸ், கம்பல் பண்ணணும். அவங்க பாட்டி எதுக்குன்னா ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். இந்த மாதிரி ரொம்ப ட்ரம்ஸ் வாசிச்சுட்டே பாட்டு பாடிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதனால அவங்க ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அவங்கள ஸ்டாப் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணி அவங்கள நிறுத்த வைக்க பார்க்குறாங்க. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷீ டிட் நாட் ப்ரே. இந்த 20 வருஷமும் அதுக்கப்புறம் இப்போ அவர் 5 வருஷம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேவும் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாட்டி ப்ரே பண்ணாமல் இருந்து பார்க்குறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். அடுத்த நாள் காலையில் அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியல. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. அப்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மைல்டான ஃபீவர் தான், வந்துட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. அவங்க பாட்டி வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், என்னோட லைஃப் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. அப்போது அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம்தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன், அதனால் என் சாப்டர் முடிய போகிற லாஸ்ட் நேரத்தில் அவங்க நைட்டெல்லாம் ப்ரே பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். அப்போ திருப்பி எங்ககிட்டலாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அவங்க வாழ்க்கை முடிய போகிறனால. அதனால் திருப்பி அவங்க ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. வி ப்ரொட்டஸ்டட் பட் ஷீ இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். இவங்க எல்லாமே வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டி எதுவுமே கேட்கல. ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் த பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அப்போது அவங்க பெட்டில் படுத்துட்டேவும் ஒரு கையில் அந்த ரோசரி வச்சு அந்த பீட்ஸ் வச்சு மூவ் பண்ணிகிட்டேவும் இன்னொரு இதில் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பெட்டில் படுத்துட்டேவும். ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட். நாங்கள் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு என்னென்னு பார்க்குறதுக்குள்ளே ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங். அப்போது அவங்க எப்போயுமேவும் இன்னாடியபிளாக அவங்க லிப்ஸ் மூவ் ஆகிட்டே ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த ஒரு நிமிஷம் அவங்க லிப்ஸ் மூவ் ஆகலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ரோசரி அந்த கையில் இருக்க ஜபமாலையும் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்லேருந்து ஜபமாலையும் கீழே விழுந்துருச்சு. அப்போ பாட்டி இறந்துட்டாங்க. பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷி வாஸ் டெட். அப்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, சரி அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வி லிஃப்டட் ஹர் ஆஃப் த பெட்
and as is customary laid her on the ground and covered her with a red shroud. அப்போ அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அப்போது அவங்க பாட்டி பெட்லேருந்து எடுத்து அந்த ரிச்சுவல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதுபடி அவங்கள கீழே தரையில் படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வச்சுட்டு ஒரு ரெட் கலர் ஷ்ரவுட் அப்படின்னா பெட்ஷீட், அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பெட்ஷீட்டால் அவங்கள கவர் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மௌனிங், அந்த எல்லாமே அந்த இறந்துட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எல்லாமே சோகமாக அவங்க பாட்டி சுற்றி உட்காந்துருந்துருக்காங்க. வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபியூனரல். கடைசி ஊர்வலம், அந்த லாஸ்ட்டாக அவங்கள எரிக்கணும் இல்லை புதைக்கணும், அந்த மாதிரி அவங்கள அந்த லாஸ்ட்டு அந்த வேலைக்காக எல்லாமே அவங்க பாட்டியை விட்டுட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க போயிடுறாங்க. இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம் வித் அ க்ரூட் ஸ்ட்ரெச்சர் டு டேக் ஹர் டு த கிரெமேட்டட். அப்போது ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டி ரூமுக்கு போகிறாங்க ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு. அப்போ தான் அந்த பாட்டியை தூக்கிட்டு போய் கிரெமேட்டட்னா மோஸ்ட்லி அவங்கள புதைக்க தான் போகிறாங்க, அதுக்காக மேலே போகிறாங்க. த சன் வாஸ் செட்டிலிங். அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம் அண்ட் வெராண்டா வித் த பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். அப்போ அந்த பாட்டியோட ரூம் எப்படி இருக்குன்னா, அந்த வெராண்டாவும் ரூமும் அந்த கோல்டன் லைட் பட்டு ரொம்ப ஒரு மாதிரி சூரியன் மறையிற டைமில் நல்ல ஒரு மாதிரி பிரைட்டாக அந்த காட் பிளெஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சன்லைட்டில் இருக்குது. வி ஸ்டாப்டு ஹாஃப்வே இந்த கோர்ட்யார்டில் போட்டிருக்கப்பே பாதியில் நின்றாங்க. ஆல் ஓவர் த வெராண்டா அண்ட் இன் ஹர் ரூம், வெராண்டாலையும் அவங்க ரூம்லேயும் ரைட் அப் டு வேர் ஷீ லே டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red shroud. அப்போது அந்த ரூமில் வெராண்டா எல்லாமே பார்க்குறாங்க. அந்த பாட்டியை வந்து கீழே படுக்க வச்ச இடமும் அவங்க அந்த ரெட் கலர் பெட்ஷீட்டை பொற்றி வச்சுருந்த இடம், அந்த எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னா, thousands of sparrows sat scattered on the floor. அப்போது ஆயிரக்கணக்கான ஸ்பேரோஸ் வந்து சின்ன சின்ன சிட்டுக்குருவியாக அந்த ரூமு ஃப்ளோர் எல்லா இடத்துலையுமே உட்காந்துருந்துருக்கு. தேர் வாஸ் நோ சூப்பிங்னா அந்த பேர்ட்ஸ் வந்து மேக் பண்ணுற நாய்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக அந்த பாட்டிக்காக ஃபீல் பண்ணி அமைதியாக அதோட அன்பை காமிக்குது. வி ஃபெல் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெச்ட் சம் பிரெட் ஃபார் தெம். அப்போது அவங்க வந்து அந்த பேர்ட்ஸை பார்த்து ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஆத்தரோட அம்மா போயிட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க அம்மா ஷீ broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டி எப்படி உடச்சி சின்ன சின்ன லிட்டில் பிட்ஸாக அந்த ப்ரெட்ஸை தூவி விடுவாங்களோ அதே மாதிரி உடச்சி தூக்கி போடுறாங்க. பட் த ஸ்பேரோஸ் took no notice of the bread and when we carried my grandmother's corpse off they flew away quietly. அப்போது அவங்க அந்த நம்ம குஷ்வந்த் சிங்கோட அம்மா போட்ட ப்ரெட்ஸ் எதுவுமே அது சாப்பிடலை, அது சைலண்ட்டாக அந்த பாட்டிக்கிட்டே தான் உட்காந்துருந்துருக்கு. அதே மாதிரி அந்த ப்ரெட்டை கூட அது யாருமே பார்க்கல, அந்த பேர்ட்ஸ் எல்லாமே. வென் வி கேரின் மை அப்போது கிராண்ட் மதரோட உடம்பு இறந்து போன அந்த சடலத்தை தூக்கிட்டு போயிட்டுருக்கப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அமைதியாக சைலண்ட்டாக பறந்து போயிடுச்சு அந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் கிராம்ஸ் இன் டு த டஸ்ட்பின். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறாங்கன்னா, பேர்ட்ஸ் எதுவுமே சாப்பிடாதனால அவங்க ஸ்வீப்பர்னால் வீடு அந்த க்ளீன் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக பிரெட் கிராம்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இவ்வளோதான் இந்த portrait of an lady. It was actually written by Kushwant Singh. Thank you.